டேய், அந்த கடைசி டேபிளுக்கு சாம்பாரா ஊத்திட்டு இருக்கேன். ஒரு பக்கெட் ஆச்சு. கட் பண்ணு. டேய், அந்த பார்சல் ஆர்டர் கட்டிட்டியா? ரெடி நேர இந்தாங்க. கோஷம் மட்டும் நல்லா போறானுங்கய்யா. ஆனா எதுக்கு போறேன் ஏன் போறேன்னு கேட்கறதே கிடையாது. லாரி கொண்டு வந்து நிறுத்தினா திப்பு காசை வேண்டி ஏறிக்க வேண்டியதான். நாயரே, ஜாடையா பேசாதீங்க. நாங்களே காலேஜ்ல உண்ணாவிரதம் இருந்துட்டு ஏற்கனவே டயர்ட் ஆகி இங்க வந்துட்டோம். நீங்க வேற டென்ஷன் பண்றீங்க. ஆமா, பெரிய சுதந்திர போராட்டத்தில் கலந்துட்டு வந்துக்கிறீங்க. உங்க உண்ணாவிரத்தோட யோகியதை தெரியாதா? நாயர், பந்தலுக்கு பின்னாடி என்ன நடந்து தெரியுமா? பார்சல் அனுப்பிச்சவனே நாதாயா. கண்டதை கிளறாதீங்க. இங்க பாருங்க, நாங்க ஜெயிக்கணுங்கிறதுக்காக என்ன வேணாலும் செய்வோம். என்ன சொன்ன? என்ன வேணாலும் செய்வோம். ஆனா கடனை மட்டும் செட்டில் பண்ண மாட்டீங்க. உங்க பழைய பாக்கி எவ்வளவு இருக்கு தெரியுமா? பாயத்திறக்கறா நாயங்கிறத நாயர் அவ்வளவு ஸ்டைலா சொல்றாரு பாத்தியா? டேய், டேய், உன் பாக்கி சேர்த்து தாடா சொல்றேன். ஏண்டா வேலை வெட்டிக்கு போறவனே இப்படி எல்லாம் சாப்பிடறது இல்ல, சும்மா தான் இருக்க. இந்த கட்டு கட்டுற என்ன நாயர, எல்லா கடையிலயும் அரசியல் பேசக்கூடாதுன்னு போர்டு வச்சிருப்பாங்க. நீங்க என்னடான்னா அரசியல் பேசலாம்னு போர்டு வச்சிருக்கீங்க. என்ன அவ்வளவு தில்ல உங்களுக்கு? இதுக்கு என்னையா தில்லு? இதுக்கு என்ன தில்லு? எல்லா கடையிலயும் உள்ள அரசியல் பேசக்கூடாதுன்னு போர்டு எழுதி வச்சுக்கிறா. அதனால ஜனங்கள்லாம் நாம அரசியல் பேசக்கூடாதுன்னு நினைச்சிட்டு 5 வருஷத்துக்கு ஒரு தடவை வெயில் இருந்து ஓட்ட போட்டு வந்துடுறா. அதனால அரசியல் பேசுறதுக்குன்னே ஒரு ஜாதி உருவாகி பேசியே நாட்டை கெடுத்துட்டு இருக்காங்களே. ஒவ்வொரு குடிமகனும் அரசியல் தெரிஞ்சுக்கணும்யா. ஏன்னா நான் வாங்குற தீப்பெட்டியில இருந்து, குடிக்கிற டீயில இருந்து, ஏன் கக்கூசு போனா அதுக்கும் கூட நான் வரி கட்டிட்டு இருக்கோம்ல. அப்ப நான் கொடுக்குற வரி பணத்துல தான் நாட்டுல எல்லாம் நடந்துட்டு இருக்கு. நாம தெரிஞ்சுக்க வேணாமா? இது பாயிண்ட். ஏப்பா, நீங்க ஓட்டு போட்டுறீங்களா? எவன் போய் 3 மணி நேரம் கியூல நின்னு விரல்ல மைய தடவி விட்ட முடியாது. போய் இவன் தான் 5 வாட்டி போட்டான். டேய் மாதிரி, இவன் பாடி கண்டிஷனுக்கு 10 ஓட்டு வேணாலும் போடலாம். அவனுக்கு போட்டா வாங்கிட்டும் வரலாம். ஏன் சேச்சி, உங்களை பார்த்தா லேடிஸ் கப்பல் மாதிரி சூப்பரா இருக்கீங்க. நீங்க இந்த ஆளை கல்யாணம் பண்ணிட்டு இந்த மெஸ், இட்லி, வடை, பூரி, பொங்கல்னு கலர் காம்பினேஷன் உதைக்குதே, நீங்க எப்படி? പാലക്കാട് ബോർഡറിൽ ഞങ്ങൾക്ക് ഹോട്ടൽ ഉണ്ടായിരുന്ന സമയം ഒരു ദിവസം ഇവരവിടെ പുട്ട് തിന്നാൻ വന്നു. ദിവസവും എത്രയോ പേര് വന്നു പോയിക്കൊണ്ടിരുന്നു. പക്ഷേ എന്റെ മനസ്സിൽ കൊളുത്തിട്ട് പിടിച്ച ഒരേ ഒരാള് ഇവരാ. ஒரிஜினல் ஸ்டோரி எங்கிட்ட கேளுங்க. இன் 1942 லவ் ஸ்டோரியா இருக்கும். யா அப்போ நான் கோயம்புத்தூர்ல இருந்து பாலக்காட்டுக்கு இவங்க கடையில புட்டு சாப்பிடறதுக்காகவே போவேன். அப்ப எனக்கு மலையாள பாட்டுலாம் ரொம்ப நல்லா வரும். நம்பிக்கலையா? கடலினக்கிற போனோரே, காணா பொன்னிலும் போனோரே, போய் வரும் போலெந்து கொண்டு வரும், கை நிறைய போய் வரும் போதெந்து கொண்டு வரும். நாயர் இந்த மோசமாயிட்டு பாடுது, சேச்சி எப்படி ஏமாந்துச்சு? இந்த பாட்டு மட்டும் இல்லப்பா, இன்னொரு பாட்டு இருக்கு. 14ஆம் ராம். சரி